சசிகலா பற்றி உண்மைக்கு மாறான செய்திகள் உலவுவதாக அவரின் ஆதரவாளரும் அதிமுக அம்மானியின் எம்எல்ஏவுமான வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் தினகரனை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொய் குற்றச்சாட்டை சொல்பவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடரப்போவதாகவும் கூறியுள்ளார். உண்மைக்கு புறம்பான செய்திகள் எல்லாமே தப்பா வெளியே வருது. ட்ரெஸ்ஸை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. சட்டப்படி என்ன ட்ரெஸ்ஸில் அவங்க இருக்கலான்றது இப்போ நான் சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட்னா நான் விரும்புகிற ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கலாம். வீட்டிலேருந்து எடுத்து போகிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். கடுங்காவல் தண்டனை, வாழ்நாள் தண்டனை, அந்த மாதிரி தண்டனைக்கு தான் நம்பர் கொடுத்து அந்த நம்பரை பறிச்ச சிறை சிறை ஆடை போடணும். இதுக்கெல்லாம் தேவையே இல்லை. அதுக்கான நேரம் வரும்போது பொதுச் செயலாளர் பார்த்துட்டு அவங்களுடைய பர்மிஷனோடு டெஃபர்மேஷன் போவோம். அவங்களுடைய அனுமதி பெற்று, அனுமதி இல்லாமல் இல்லை, டெஃபர்மேஷன் யார் தேவைப்பட்டால் டெஃபர்மேஷன் போவோம். யார் அப்போ பொய் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அவங்க மேலே. சொத்து வழக்கில் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டவுடன் சசிகலாவும் இளவரசியும் நீல கலர் பார்டருடன் கூடிய வெள்ளை சேலை அணிந்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சாதாரண சிறை தண்டனை பெற்றவர்களுக்கு சீருடை தேவையில்லை என்று கர்நாடக சிறைத்துறையின் விதிமுறையில் இருப்பதாகவும் அதனை மேற்கோள் காட்டி சசிகலாவின் வழக்கறிஞர் அசோகன் சிறைத்துறை நிர்வாகத்திடம் முறையிட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த முறையீடு அம்மாநில உள்துறை செயலகம் வரை சென்று விசாரிக்கப்பட்டு பின்னர் எதிர்காலத்தில் பிரச்சனை வராது என்று உறுதி செய்யப்பட்ட பின்னரே சசிகலா அவரது சொந்த உடையில் இருக்க அனுமதி தரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.